உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன டைம்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி 1-2 பேர் அரோரா இவங்கெல்லாம் ஏன் பிக் பாஸ்ல எடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்திருக்குது. அதே மாதிரி தான் சிங்கிள் பசங்க ஸ்டார்ட் ஆகும்போது கூமாப்பட்டி, பிளாக்கி ஸ்டார் இவங்களெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எடுத்தீங்க? நான் தான் ஆன்சர் சொல்லிட்டேன். எனக்கு டெக்னாலஜியை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அவங்க வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலைன்னா நமக்கு கோவம் வரும். டெஃபினட்டா வரும். அது திவாகர் எடுத்துக்கிட்டோம்னா பிக் பாஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் தான் பண்ணாருன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. டாட்டு குத்தும்போது கண்டிப்பா வலிக்கும். அதுல பெரிய பேர் வேற. அவ்வளவு நேரம் அவங்க கண்ணை மூடிட்டே இருக்காங்க. நீங்க பாடுற பாட்டை மட்டும் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அழகியே உனை போலவே அதிசயமில்லையே, அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முல்லையே, கார்த்திகை மாதம் போனால் கடுமழை இல்லையே, கண்மணி நீ இல்லையே, கவிதைகள் இல்லையே. பட் அது ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அந்த டாக்டர் போடுறவருக்கு ரொம்ப இதுவாலாம் இருக்காது, சும்மா ஜாலியா இருக்கலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வேறையா, நம்ம வாரம் போய் நீங்க பிளான். பிரணிகா மேமோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நாங்க வீடியோல பார்த்திருந்தோம். ட்ரௌசி ஆயிட்டாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல. எனக்கு அப்பதான் தெரியும் அவங்களுக்கு பொண்டாட்டிக்கு தான் போடணுமா. அண்ட் நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, பெத்த அம்மா அப்பா பேரெல்லாம் நீங்க கையில இது பண்ணிக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்த ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. நம்ம சமீபத்துல எல்லாருமே சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஷோவை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுல இவரா இருக்கட்டும், இவரோட பேரா இருக்கட்டும், எப்பயுமே ட்ரெண்டிங் தான். ஸோ நிறைய விஷயங்களை நம்மளுக்காக தொடர்ந்து ஒரு 19 வருடமா பண்ணிக்கிட்டு இருக்காரு ராகவேந்திரன் சார். அவரை ராகவேந்திரன் சொல்றதா இல்ல கனாக்காலும் குட்டி புலி அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. ஸோ நிறைய பேர்கள் இவருக்கு இருக்கு. இவர்கிட்ட நீங்க நிறைய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். ஹாய் ஷாம்லா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூமா. இப்போ நம்ம என்னதான் ஷோக்குள்ள போயிருந்தாலும் ஆல்மோஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 6 மந்த் பக்கம் நம்ம அது கூட ஜர்னி ஆயிடும். கைண்ட் ஆஃப் மந்த்ஸ் கிட்டத்தட்ட. எப்படி இருந்தது சார் அந்த டிராவல்? இல்ல, வண்டர்ஃபுல்லான டிராவல். ஏன்னா இந்த ஃபினாலே ஆனதுக்கு அப்புறம் அடுத்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆக போகுது. நாங்க பார்க்க போறோம் உட்காந்து ஃபினாலே. நான் வேற ஏதோ என்னோட சேனல் ஆட்களுக்கு வேற ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு மெசேஜ் அனுப்புறேன். என்ன அறியாம நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு என்னன்னு அனுப்புறேன். அவங்களுக்கு வர முடியல என்னால் வெளியே. அதை விட்டு ஃபினாலே ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம ஏன் இப்படி அனுப்பணுன்ற அந்த மெசேஜுக்கு எதுக்காக அனுப்பணுன்றது. ஸோ அந்த கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், மென்டாஸாக இருக்கட்டும், ஏன்னா இந்த ஒரு ஷோ தான் எலிமினேஷன் அப்படின்றது இல்லாத ஒரு ஷோ. லாஸ்ட்டில் தான் டாப் 5 மேலே ஏற்றுனாங்க. பட் அதோட த்ரூ அவுட் ட்ராவலே எலிமினேஷனே இருந்திருக்காது, எக்ஸப்ட் த மார்க்ஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம எப்போ யார்கிட்ட ரொம்ப அதிகமாக பழகுவோன்றது சொல்ல முடியாது. இப்போ நம்ம க்ளோஸாக ஒருத்தவங்க கிட்ட பழகிட்டு அவங்க அடுத்த ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா சரி, அது நமக்கு பர்சனலாக ஒரு விஷயம் உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே எல்லாமே அந்த ஷோவோட ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கண்டஸ்டன்ஸை பற்றி சொல்கிறத விட அந்த மென்டாஸாக உள்ள வந்தாங்க தெரியுமா, அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு சம்டைம்ஸ் மிட் நைட்லாம் ரிஹர்சல்ஸ் இருக்கும். நாங்கள் வேற ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் இருப்போம், அண்ட் அவங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்கெட்யூல் இருப்பாங்க. மிட் நைட் ஒரு 2:30 மணி 3 ஆனால் கூட தே கம் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் அஸ். சரி, அது என்னதான் லாஸ்ட் நமக்கு சொல்ல போனா they are also getting their pay. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன டைம்ல வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி 1-2 பேர் அரோரா இவங்கெல்லாம் ஏன் பிக் பாஸ்ல எடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்திருக்குது. அதே மாதிரி தான் சிங்கிள் பசங்க ஸ்டார்ட் ஆகும்போது கூமாப்பட்டி, பிளாக்கி ஸ்டார் இவங்களெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எடுத்தீங்க
இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அதுவே ஒரு தப்பான உதாரணம் ஆயிடுது. நிறைய விஷயங்களை நம்ம சோஷியல் மீடியால பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ நாள் மீடியால சஸ்டெயின் ஆகி உள்ள போறீங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க எப்படின்றதும் நமக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்குள்ள போகும்போது இவங்களெல்லாம் ஏன் எடுத்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்ததா சார்? நான் தான் ஆன்சர் சொல்லிட்டேன். எனக்கு டெக்னாலஜியை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே பட் அவங்க வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலைன்னா நமக்கு கோவம் வரும். ஓகே டெஃபினட்டாக வரும். அது யாராக இருந்தாலுமே. இப்போ வந்து எங்களோட ஷோவில் வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதான் நான் சொல்லுவேன். ஓகே ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ஃபோனை தாண்டி அவ்வளோ பெரிய அட்மாஸ்பியரில் எதுவுமே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா ஆமா பட் அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்த ஒரு 4 எபிசோடுக்கும் கடைசியில் வந்த 6 எபிசோடுக்குமே ஒரு க்ரோத் இருக்குல்ல. நம்ம பார்க்கறது என்ன, லைஃப்ல யாருனாலையுமே எடுத்துனேக்கு என்ன பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பட் அதுக்கான எஃபர்ட் ஒருத்தன் போடுறான போது தட் வில் ஆல்சோ கெட் கால்குலேட்டட் அந்த இடத்துல. ஸோ நான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓகே அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாதவங்க வேஸ்ட். என் பசங்க அப்படி இல்லை. நான் அது பார்க்கலாம் அந்த மாதிரி அவங்களையும். ஏன்னா ஒரு விஷயம் அவங்க தப்பாக பண்ணாங்க அப்படின்னா நான் எப்படின்னா மூஞ்சிக்கு நேராக பேசிடுவேன். என்கிட்ட அதனாலேயே பேச மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நீ இந்த விஷயம் தப்பாக பண்ணால் தப்பாக இருக்குது, கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குது, நான் அவ்வளோதான். ஸோ என்னோட ஒரு வார்த்தைகளையுமே அதை எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இதில் வளரணுன்ற ஆசை இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணலைன்றது தான் என்னோட விஷயம். நல்ல ஒரு கிராஃப் அவங்களுக்கும் இருந்தது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் திவாகர் எடுத்துக்கிட்டோன்னா பிக் பாஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் தான் பண்ணாருன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா திவாகர் அவரோட அந்த ரீல்ஸ் எல்லாமே அவர் காமிச்சிட்டார். ஸ்டார்டிங்லேயே ஆடியன்ஸ்க்கு நான் தான் உள்ள வரன்ற ஒரு லிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு. ஸோ உள்ளவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக வாட் வி வில் எக்ஸ்பெக்ட். ஓகே திவாகர் ஒரு ஆக்டராக நம்ம பார்த்துட்டோம். சரி அந்த ஆக்டிங்கை பற்றி நம்ம பேச வேணாம், அது வேற விஷயம். அவர் ஒரு விஷயம் பண்ணுறதெல்லாம் வி ஹவ் வாட்ச்ட். வேற என்னெல்லாம் அவர் பண்ண போறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் தேவை. அது இல்லை அப்படின்னா பீப்புள்ன்றத விட நம்ம ஆடியன்ஸுக்கு ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும் மக்களுக்கு. மக்களாக வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா வாட் எவர் இட் இஸ் தெரிஞ்சதெல்லாம் காமிங்க. பார்த்ததையே மக்கள் பார்த்துட்டே இருக்கும் போது அது பிராண்டிங்காக மாறிடும், ப்ரமோஷனாக மாறாது. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உள்ளே வர்றதுல தப்பே கிடையாது. தேர் ஆர் மெனி டேலண்டட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதுவும் நம்ம ஊரில் சொல்கிறேன். திறமையான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுறது, இல்லை ஒரு அப்யூசிவான ஒரு விஷயத்த பண்ணி ட்ரெண்ட் ஆகுறது, மக்கள் அதெல்லாமும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரசிக்கிறதோட விட்டுருவாங்க. உள்ள எடுத்துகிட்டு வந்தால் கேட்டுருவாங்க மக்கள். பிக் பாஸ் பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். நீங்க இவ்வளோ நாளா சஸ்டெயின் ஆகுறீங்க, உங்களுக்கு ஒரு வாட்டியாவது பிக் பாஸ் வாய்ப்பு வந்திருக்கா? நீங்க வாய்ப்பு வந்ததில்ல, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா விஜய் டிவின்றது என்னோட தாய் வீடு தான். அது நான் அங்கேருந்து தான் வந்தேன். நான் வளர்ந்தது எல்லாமே என்னை வீட்டை விட அங்கே தான் ஜாஸ்தி. நான் உள்ளே வந்ததுலேருந்து அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்றது தான் இன்னி வரைக்கும் நான் வெளியில் போனால் எவ்வளோ மரியாதையாக இருக்கேன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அது ஏதோ ஒரு இடத்துல என்னை புஷ் உள்ள பண்ணலை, அவ்வளோதான். நம்ம அதுக்குன்னு அவங்கள தப்பு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் டிவியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், பிஸ்னஸ் தான் அது. ஃபஸ்ட்டு விஷயம். ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்ட முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்மளை மாற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்றது. இல்லை அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு ரூட் வந்து கொஞ்சம் வேறு. நம்ம இந்த பாப்புலாரிட்டி, ஃபேம் அதெல்லாத்தையுமே தாண்டி
நான் செய்கிறது ரொம்ப கிராஃப்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அது போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு வேணால் டைம் எடுக்கலாம், ஆனால் டெஃபினட்டாக ஒரு நாள் ரீச் ஆகும். இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் சாங்கில் 30 செகண்ட் தான் ரீலாக மாறுது. ஆமா. ஒரு ஹூக் தான் உங்களை ஆட வைக்குது. பட் அந்த 4 நிமிஷம் சாங் சூப்பராக இருக்கும், வைரல் அது ஆகாது. ஆனால் இந்த ஹூக் ஸ்டெப்பு 15 நாளில் ஃபேட் அவுட் ஆகிடும். இந்த சாங் எப்போ வேணால் ரீச் ஆகும். அதுதான் நம்ம ஸ்கோப்பு. ஓகே. எப்பயுமே வந்து இந்த சிங்கிள் பசங்க ஷோனா ட்ரெண்டிங்ல இருக்க விஷயங்கள் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி கூமாம்பட்டி சாந்தினி இவங்களோட பேர். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பேர்னா நீங்களும் பிரணிகா மேமும். எப்பயுமே நீங்க எடுக்கிற சாங்ஸா இருக்கட்டும், அந்த வீடியோஸா இருக்கட்டும், அவ்வளோ வைரலா போகும், அவ்வளோ ட்ரெண்டா போகும். எங்களுக்கு உங்களோட கப்பல் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பிரணிகா மேம் கிட்டேயா இருக்கட்டும், எனக்காக இவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பிரணிகா அவங்கள பொறுத்த வர வந்து என்னதான் வந்து ஒரு மென்டார் அப்படின்னாலும் ஷோவில் அவங்க நமக்கான ஸ்பேஸை கொடுக்கும் போது தான் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். நம்ம இந்த ஷோக்காக ஆடுறோன்றதை தாண்டி ராகவேந்திரன் இந்த ஷோவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இங்கே இருக்காரு, நான் அவரையும் கீழே இறக்கிடாம இருக்கணுன்றத அந்த பொண்ணு யோசிச்சா. ஸோ அந்த விஷயம் ரொம்ப எனக்கு இதுவாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க பாட்டி, ஷோக்குள்ள வந்து ஒரு 2 வாரத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு பையனா நம்மளை பார்க்கறதுன்றதுலாம் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ஷூட்டிங்காக இருந்தால் கூட சரி என்ன வேணாலும் இருக்கட்டுமே, பொண்ணு அவங்க நம்பி அனுப்புகிறாங்கன்னா தைரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை என்றைக்குமே நாங்கள் காப்பாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம். அண்டு எங்களோட பாண்டிங் அப்படின்றது சொல்லியாச்சு நிறைய இடத்துல. நான் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அடங்கும், பிரதர்ஸ் சிஸ்டர்னா அதில் அடங்கும். நீங்கள் லவ்ன்றதை தாண்டி எதில் வச்சாலுமே எங்கள் பாண்டிங் அடங்கிடும். ஏன்னா இப்போ லவ்வாக இருந்ததுன்னா சொல்ல முடியாது, எனி டைம் அது பிரேக்கப் ஆனால். கல்யாணமாக இருந்ததுன்னா சொல்ல முடியாது, டைவர்ஸ் எப்போ வேணாலும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது பிரிஞ்சால் கூட டக்குன்னு சேர்ந்துடும். உங்களுக்கு மற்ற ரிலேஷன்ஷிப்லாம் அந்த ஸ்கோப் அதிகமாக இருக்காது, பட் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்த ஒரு ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு லைஃப் லாங் அவள் வந்து ஒரு பயங்கரமான மோட்டிவேட்டடாக இருப்பா அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் ஷோவில் பிரணிகாவை தாண்டி நீங்கள் கேட்ட கொஸ்டினில் ஆப்வியஸாக ஐ கோ ஃபார் சாந்தினி. ஏன்னா சாந்தினி வந்து நான் மேக்ஸிமம் ஒருத்தங்க ஆஃப் த கேமரா எப்படின்றது நம்ம போய் கேட்கறது நம்ம அவசியம் கிடையாது. நம்ம அந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கோம், வேலை பார்க்க வந்திருக்கோம். கேமரா ஆன் ஆச்சுன்னா தான் நமக்கான சம்பளமாக இருக்கட்டும், நம்மளை தெரியறதா இருக்கட்டும், எல்லாமே. நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் நல்லவங்களா இருக்கோமா கெட்டவங்களா இருக்கோமா, என்ன அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா சாந்தினி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னா உபாசனா. ஓகே. சரவணன் இருக்கார் இல்லையா, நம்ம சரவணனோட பேர் உபாசனா. நான் உபாசனாவோட ஆமாம், நான் உபாசனா கூட ஒரு 2 ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பிரணிகா அவங்க ஷி வாஸ் நாட் வெல் அப்போ. ஸோ அப்போ ஒரு 2 ஆக்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு ராகவேந்திராவோட ஆக்ட் அப்படி உபாசனா பார்த்ததே கிடையாது. இது உபாசனாவோட ஆக்ட், ராகவேந்திரா தான் இங்கே ஹெல்ப் பண்ண போறாருன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் டபுள் ஆகும் இன்னும். ஸோ அந்த பாடிக்கிட்டே ஆடிட்டே நடிச்சிருப்பேன் ஒரு எபிசோட்ல, 3த்தையுமே ஒன்றா பண்ணியிருப்பேன். அப்போ வந்து உபாசனா இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உபாசனாவும் சாந்தினியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அந்த ஒரே விதமான பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப மனுஷங்க வேலை 1 ஹவரில் மாறிடுவோம். 1 ஹவரில் அந்த கேமராமேன் இருக்கார் பார் பின்னாடி, பயங்கரமான டேலண்ட்டில் வெளில போயிடுவார். கேமராவை எடுத்தான், அவன் அன்றாவே எடுத்தான்.
அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும். மக்கள் தானே நம்ம, ஆஃப்டர் ஆல் யாருக்கு ஹியூமன்ஸ் தானே. கண்டிப்பா நான் அவங்க உபாசனாவாக இருக்கட்டும், சாந்தினியாக இருக்கட்டும், நான் அவங்க கிட்டே அந்த விஷயம் ரொம்ப கற்றுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் க்ரோ ஆனாலும் அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது அப்படி தான் இருக்கணும். ஸோ அதனாலேயே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மென்டாஸ்லேயே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க தெரியுமா. அதில் சாந்தினி, உபாசனா, ஷில்பா, கீர்த்தி, இவங்களை தாண்டி யாரையும் தராசில் கூட வைக்க முடியாது. ப்ரொஃபஷனலிசம் நான் சொல்கிறேன். வேலை அவ்வளோதான். வேற என்ன உங்ககிட்ட எனக்கு வேற என்ன தேவை? வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு இதுவாக இருக்க அப்படின்றத. மற்ற 4 பேர் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். கண்டிப்பா இது இந்த ஸ்டேஜ்ல வந்து டாட்டூ குத்தும் போது ஒரு விஷயம், நீங்க இந்த பாட்டு பாடுவீங்க, அப்போ வந்து டிஆர் சார் சொல்லுவாரு, அது டாட்டூ குத்தும் போது வலிக்கும், ஆனா நீ அந்த ரியாக்ஷனோட ஒரு பாட்டு பாடினடா, நான் வந்து பிளாஸ்ட், அது ஒரு மாதிரி அவர் சொல்லுவாரு. அது தோணும் போது எங்களுக்கும் அதே ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா டாட்டூ குத்தும் போது கண்டிப்பா வலிக்கும், அதுல பெரிய பேர் வேற. அவ்வளோ நேரம் அவங்க கண்ணை மூடிட்டே இருக்காங்க, நீங்க பாடுற பாட்டை மட்டும் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு நம்மளோட நேயர்களுக்காக ஒரு 2 லைன் பாட முடியும்? டெஃபினட்டா. அழகியே உனை போலவே அதிசயமில்லையே, அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முல்லையே, கார்த்திகை மாதம் போனால் கடுமழை இல்லையே, கண்மணி நீ இல்லையே, கவிதைகள் இல்லையே, நீ என்ன நிலவோடு பிறந்தவளா, பூவுக்குள் கருவாகி வளர்ந்தவளா, அஞ்சன என்னுயிர் காதலி. எனக்கு அதை பாடும்போதே அங்கதான் போகுது ஸ்டார்ட். ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வலி தான் போகுது. ஏன்னா யாரும் அந்த மாதிரி பாடிருக்க மாட்டாங்க. வலியோட பாடணுன்றதுக்கு நமக்கு என்ன அது ஒரு டாஸ்கா இல்லை, நீங்க பண்ணிதான் ஆகணும்னு இருக்கா. பட் அது ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அந்த டாக்டர் போடுறவருக்கு ரொம்ப இதுவாலாம் இருக்காது, சும்மா ஜாலியா இருக்கலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வேறையா நம்ம வாரம் போய் நீங்க பிளான் பண்ணது? நான் பிளான் பண்ணது இது. ஓகே. ஏன்னா ஒரு இருக்கு அந்த டாட்டூ இருக்கு. ஓகே. ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோல போட்டாங்க டெம்பரவரி அதெல்லாம் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, போட்டவனுக்கு தான் தெரியும் அந்த விஷயம். ஸோ அங்கே போடும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் பிரதர். அதெல்லாம் நான் போட ஆரம்பிச்சும் போது எப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிளாக சொல்ல வரல, கையில் ஃபுல்லாக கட்டரம் முட்டிங்கன்னா அப்படி இருக்கும். ஃபுல்லாக கை ஃபுல்லாக கட்டரம்பு கட்ட 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 கட்டன்னு கொத்திக்கிட்டே இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி தான் இருந்தது ஆக்சுவலி. பட் அழுக வந்ததா வெளியே காமிச்சிக்கல, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அந்த டாட்டூ போட்டவங்களுக்கு தான் இதோட பெயின் தெரியும். ஆக்சுவலி போட்டிருக்கீங்க நீங்களும் நினைக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா பேர். ஸோ அது வந்து அது போடும்போது தான் அந்த வலி வந்து தெரியும். அது பாடினது அது ஆக்சுவலி அந்த ஷோவில் அதுவும் ஒரு விதமான டாஸ்க் தானே. ஸோ நான் அப்படி தான் பார்த்தேன். பிரணிகா மேமோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நாங்கள் வீடியோவில் பார்த்துருந்தோம், உங்களோட டாட்டூவை பார்த்துட்டு யாரும் எனக்காக இவ்வளோ மெனக்கிட்டது இல்லை. ஒரு மாதிரி அவங்க ட்ரௌசி ஆயிட்டாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல. எனக்கு அப்பதான் தெரியும் அவங்களுக்கு பிளட்டை பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகும். ஸோ அவங்க கொஞ்சம் கிடினஸ் ஆயிட்டாங்க. பேசிட்டே அவங்களால ஸ்டேஜில் இருக்க முடியல, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபெயிண்டரா மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மெனக்கெடுறோம் அப்படின்னா அது இம்பேக்டாக தானே இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஃப்ரெண்ட்லியாக அந்த விஷயத்த யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் முதல்ல பண்ணியிருப்போம். திங்க் ஸோ. ஏன் லவ்வருக்கு தான் போடணுமான்னு, டாட்டூ பொண்டாட்டிக்கு தான் போடணுமான்னு. அண்ட் நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, பெத்த அம்மா அப்பா பேரெல்லாம் நீங்கள் கையில் இது பண்ணிக்க மாட்டீங்க, இன்னைக்கு வந்த மென்டாரோட பேரை கையில் போனீங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா பேரை நீங்கள் பச்சை குத்தினா தான் அவங்க உங்கள் அம்மா அப்பாவா? எனக்கு இது புரியலையே. இது அம்மா அப்பான்றது கிட்டத்தட்ட தெய்வத்துக்கு தான் சமம். தெய்வத்தை வந்து நீங்க டாட்டூ போட்டு தான் தெய்வத்தோட அன்பை நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்களா? ஸோ அதான் கமெண்ட்ஸ் அடிக்கலாம், சென்ஸோட அடிச்சா நல்லா இருக்கும்ன்றதான் நம்மளோட. உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமோ? உயிர். ஓகே. ஏன்னா அந்த செமிஃபைனல் போட்டோல பாத்துறதோ இந்த பக்கம் வந்து டிஆர் சார் நிப்பாரு, ஆனா நீங்க ஒரு எடிட் பண்ணி ஒரு வெர்ஷன்ல போட்டு கமல் சார் இந்த பக்கம் விஜய் சார் இந்த பக்கம். விஜய் சார் மேல இவ்ளோ கிரேஸ் இருக்கா?
இவருக்கு ஏன் விஜய் மேல இவ்ளோ கிரேஸ் உங்களுக்கு? அது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது ஒரு புஷ் இருக்கணும்ல நமக்கு. இவர் ஆட்டம் வரணும், அவரை மாதிரி வரணும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். பட் எனக்கு கமல் சார் வந்து சினிமாவோட குரு, விஜய் சார் வந்து ஃபேன். ஏன்னா இப்போ கூட அவருக்கு 55ஓ 56ஓ ஒரு ஒரு புக் ஸ்டெப் ஆடிருக்காரு. நம்மலாம் அந்த வயசில் என்ன பண்ணுவோம், இப்போ பார்க்கும்போதே அந்த ஸ்டெப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. நம்ம இந்த வயசில் எப்படி இருப்போமோன்றது இல்லை. எனக்கு விஜய் சார் வந்து ஃபிட்னஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த சைலன்ஸாக இருக்கட்டும், எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. எனக்கு செட்டில் கூட எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க எல்லாருமே என்னை பார்த்து சொல்கிறது ராகவேந்திரன் ஆட்டிடியூடு. ஓகே. அப்படி எனக்கு சைலண்ட்டாக இருந்தால் தே ஸ்டாம்ப் யூ ஆட்டிடியூட். நீ 4 வார்த்தை என்கிட்ட வந்து பேசினா தான் நான் யாருன்றதே உனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுலலாம் விஜயன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு. ஓகே. கமல் சார் ஆப்வியஸாக யாருக்கு தான் ஆசை இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் கிட்டேருந்து ஒரு கான்சலேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாலே பெரிய விஷயம். ஸோ இது நாளைக்கு நடக்கலாம்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு இதுதான். அதனால ஓகே. ஸோ அதனால ஏஐ அப்படின்ற ஒருத்தன் வந்து நம்மளை அப்பப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், நம்மளோட கனவை எல்லாம் பூர்த்தி பண்ணுறான்றதுனால அப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணி போட்டேன். ஜனநாயகன் லாஸ்ட் படம் அப்படிங்கும் போது ஆஸ் அ விஜய் ஃபேனா எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் நான் வந்து சொல்றது என்னன்னா, சாருக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், விஜய் சாருக்கு. ஓகே, 26ல் அவருக்கு எல்லாமே நல்லதா நடக்கட்டும். நான் அதை உள்ள கொண்டு வரல. ஏன்னா ஃபேனாக இருக்கன்றதுனால நான் போயிட்டு ஓட்டு போட்டுற மாட்டேன். டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும். நாட்டை ஆள்றதுக்கும் ஒரு சினிமாவில் ஒருத்தரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ 26 விஜய் அண்ணாக்கு சாதகமாக அமைஞ்சா சந்தோஷம்தான், சாதகமாக அமையலைனாலும் சந்தோஷம்தான். ஆனால் என்ன எப்படி இருந்தாலும் நாங்கள்லாம் ஃபேன்ஸாக உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறோம், ஒரு படமாவது கொடுங்க வருஷத்துக்கு. சரி, 1 வருஷம் வேணாம், 1.5 வருஷம் எடுத்துக்கிறீங்களா, ஒன்றாவது கொடுங்க. ஸோ எங்களுக்கு அதுதான் விஜய் அண்ணாவை இன்னும் ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதை மட்டும் அண்ணன் ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்றது என்னோட ஆசை. நீங்கள் வந்து நம்ம ரோபோ அண்ணாவுடைய குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். இந்திரஜா மாமா இருக்கட்டும், அவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும், ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் ரொம்ப அழகாக சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் விஷ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலினா அவங்க தான். சமீபத்தில் கூட பார்த்துருந்தோம், மேடைக்கு வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினாங்க. உங்களுக்கு ரோபோ அண்ணா கூட இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அவர் இறந்துட்டாருன்னு தெரியும் போது என்ன மனநிலை இருந்தது, அந்த விஷயம் எப்படி? அது ஒரு நம்ப முடியல யாராக இருந்தாலுமே. ஏன்னா ஒரு 5 நாள் முன்னாடி அவர்கிட்ட ஃபோனில் ரொம்ப நார்மலாக பேசினார், ரொம்ப நார்மலாக பேசினார். அண்ட் அந்த நியூஸ் வந்தோடனேவே ஷாக் தான் இருந்தது. நாங்களாம் உடனே கிளம்பிட்டோம். அண்டு எப்படி அந்த அட்மாஸ்ஃபியர் இங்கே இருந்து அப்படின்னா யாருனாலுமே நம்ப முடியல. ரொம்ப இன்சேனாக இருந்தாங்க எல்லாருமே. இப்படி ஒன்று ஆயிடுச்சேன்றதை ஏற்றுக்கவும் முடியாமல் ஒரு மனநிலை இருக்கும் தெரியுமா. ஸோ அப்போ வந்து ரொம்ப உடஞ்சிட்டாங்க பிரியங்காக்கா ஆக்சுவலி. அண்டு இந்திரஜா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிரியங்காக்காவை விட அவள் ஸ்ட்ராங்கு. இந்திரஜா அவளை நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். எவ்வளோ அவளுக்கு டவுன்ஸ் இருந்தாலும் எந்திரிச்சிருவா, டக்குன்னு எந்திரிச்சிருவா. எனக்குலாம் அந்த ஸ்பீடு கிடையாது. பொண்ணுங்க அப்படின்னா நான் மேலே தான் வச்சு பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சில மன தைரியம்லாம் நமக்கு இல்லை. ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கன்னா அதை விட என்ன வேணும் அவங்களுக்கு, அதுவே இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் அதுதான். ஸோ அந்த மாதிரி அவள் ரொம்ப பாசிட்டிவான ஒருத்தி. பிரியங்கா அக்கா வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அண்ணனோட ஒரு இதுலேருந்து வெளியில் வருவாங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா அக்கா ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க, பயங்கரமாக உடஞ்சி போயிருந்தாங்க. பட் அது ரோபோ அண்ணனோட
சோல் தான் அவங்கள இப்படி மாற்றிருக்கோ. ஓகே, லைஃப்னா ஹேப்பன்ஸ், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், நம்மளால் எதுவுமே ஸ்டாப் பண்ண விட முடியாது அப்படின்றதுனால தான் அவங்க டக்குன்னு வந்து மாறியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஃபைனல்ஸில் நான் ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் அந்த இடத்துல அண்ணா இருந்தது. ஓகே. எனக்கு அந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, வைப்ரேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அவர் அந்த இடத்துல இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது அந்த டோட்டல் வைப்ரேஷனுமே. ஏன்னா அப்படி இல்லாட்டிலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், டக்குன்னா அழுதுற மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங் நான். எவ்வளோ அழுக வந்தாலும் ஓகே, வெளியே போய் அழுதுக்கலாம், உள்ள அழுது உன்னை அசிங்கப்படுத்திக்காதன்ற மாதிரி தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை அறியாமல் அந்த தண்ணி வருது அப்படின்னா, இத்தனை வருஷம் அவர் வந்து சம்பாதிச்சிருக்கிறது அதுதான். ஒரு மனுஷனுக்காக யாருனாலையும் அழ முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த கண்ணீர்ன்றது எவ்வளோ வேல்யூபிளாக அந்த இடத்துல வந்திருக்குன்னா, என்ன மாதிரி அது எத்தனை ராகவேந்திரனுக்கு அவர் பேக் போனாக இருந்திருப்பார் லைஃப்பில். ஸோ அதனால் அவங்க ஃபேமிலிக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே, உங்கள் சிங்கிள் பசங்க ஷோவில் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போகிறோம் சார். மாட்டி விட போகிறீங்க? கிட்டத்தட்டலாம் இல்லை, முக்கால்வாசி வச்சுக்கலாம். ஓகேவா? 10ல இருந்து போகலாம் சார். சரி, பிளைண்ட் ரேங்கிங் சார். ஃபஸ்ட்டு பேர் சாந்தினி, உங்களோட பெஸ்ட் மென்டார். சாந்தினி வந்து ஐ வில் பி ரேங்கிங் 1. ஓகே. தங்கபாண்டியன் 1. அதான் பேரா சொல்றீங்க. பேராவே போயிடலாம். ஓகே. சாந்தினி தங்கபாண்டியன் I'll give 1. ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேஸ். ராவணன் ஆஷா. ராவணன் ஆஷா 3. ஜிமிக்கிலி நிரஞ்சனா. ஜிமிக்கிலிக்கு கொடுக்கலாம் பேரு. ஓகே, I'll give 8. ஓகே. ராகவேந்திரா பிரணிகா 10. ஓகே. நானா ஒன்று சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். நம்ம இருக்கும் போது நம்மளையே முதல்ல சொல்லக்கூடாது, அது ஆப்வியஸாக கேம்லேயே வராதில்ல. சுரேஷ் ஃபௌசி 6. ஓகே. சரவணன் உபாசனா 2. ஓகே. தமிழரசன் கீர்த்திகா 7. ஓகே. திடீன் ஷில்பா ஆப்வியஸ்லி 3rd. கெமி விக்னேஷ். ஆக்சுவலி அவங்க ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு. சரி, லாஸ்ட்ல 2 இருக்கும்ல, ஓகே 9 கொடுத்துக்கலாமா? 9. ஓகே. நாளைக்கு என்ன நடக்க போதோ இதால எனக்கு. அது உங்களோட இது வந்து என்னோட ரேங்கிங், அவ்வளோதான். நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஸோ அதில் எனக்கு இந்த ஆர்டர் வந்து பக்காவான ஆர்டராக எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 19 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இவ்வளோ நாளாக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு பெரிய உயரங்களை போகணும் அப்படின்ட்டு ஆதன் சினிமா சார்பாக ஒரு பெரிய விஷஸ். உங்களோட நேரத்தை கொடுத்து ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன்.